Hi friends, welcome back to Chennai Flavors. இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து காய்கறி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நம்ம சுடு தண்ணில போட்டுட்டு தான் யூஸ் பண்ணனும். அதுக்காக நான் வாட்டர் பாயில் பண்ணிருக்கேன். வாட்டர் பாயில் ஆனோனே அதுல நான் 100 grams ஆஃப் காலிஃப்ளவர் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இது அப்படியே ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுறலாம். இது எதுக்கு அப்படின்னா காலிஃப்ளவர்ல ஏதாவது குட்டியா புழு ஏதாவது இருந்ததுன்னா வெளியே வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது. அடுத்ததா இங்க தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் ரைஸ் பாயில் பண்றதுக்கு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் இந்த தண்ணில இருந்து எடுத்துடலாம். எடுத்து தண்ணி வெளியே வச்சிடலாம். இது நல்லா தண்ணி ட்ரெயின் ஆகட்டும். இங்க ரைஸ்க்கு வாட்டர் பாயில் ஆயிடுச்சு. 400 grams ஆஃப் பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு இதுல போட்டுடலாம். பாயிலிங் வாட்டர்ல 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி பாஸ்மதி அரிசி 400 கிராம் போட்டுடலாம். இதை 80% குக் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அரிசி பாயில் ஆகும்போது சைட்ல இந்த மாதிரி ஃபோம் நொறையா வரும். இதெல்லாம் எடுத்துருங்க. வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். வெந்திருக்கு, ஆனால் நடுவில் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதான் 80% குக் ஆனது. இப்போ நம்ம சோறு வடிச்சிடலாம். அடுத்ததா பிரியாணிக்கு தயிர் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இதெல்லாம் ஸ்பைசஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி பண்றதுக்கு பேஸ் கனமா இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிரஷர் குக்கர் அகலமா இருக்கிற மாதிரி ஒரு பிரஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஒன் டீஸ்பூன் கீ ஊத்திக்கங்க. ஆயில் சூடான ஒரு பே லீவ்ஸ் பாதியா பிச்சு போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் 3, 1 இன்ச் அளவுக்கு பட்டை 4 பீஸ், 4 கிராம்பு, ஒரு பிளாக் கார்டமம் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததா 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி பிளாட்டா இருக்கிற மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற காய்கறி மீட் எதுவுமே உடையாம மிக்ஸ் பண்ண முடியும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட போறேன் அப்படின்னா பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் நம்ம சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கோம், கேரட், இது எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் பீன்ஸ் யூஸ் பண்ண போறேன். அதுவும் ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் போட்டுக்கலாம். பீஸ் பட்டாணியும் நான் வந்து ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் கிடைக்குதுன்னா நீங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பீட்ரூட்டும் 100 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லா காய்கறியோடும் மொத்தமாவே நம்ம பீட்ரூட் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் ரைஸும் ரெட் ஆயிடும். அதனால நான் வந்து பீட்ரூட்டை தனியா தண்ணியில வேக வச்சு எடுத்து போட போறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுல 100 கிராம்ஸ் ஆஃப் தக்காளி டொமேட்டோ போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் போட்டுடலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி ஃப்ரோசன் காய்கறி எல்லாம் 50% வெந்ததுக்கு அப்புறம் அதுல நான் பன்னீர் போட போறேன். இந்தியன் சீஸ் பன்னீர் வந்து கியூபா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கியூபா கட் பண்ணிக்கங்க. தனியா கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சு பீட்ரூட் பாயில் பண்ணிக்கிறேன். காய்கறி எல்லாம் ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண பன்னீர் போட்டுக்கலாம்.
வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது 5 பச்சை மிளகாய் ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததா 2 handful of finely chopped coriander and mint leaves போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற யோகர்ட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுறலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 1 tablespoon சூடான பால் எடுத்துக்கோங்க. அதில் few strands of saffron போட்டு ஊற வச்சிடலாம். காய்கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. அடுத்ததா இதில் நம்ம ரைஸ் போட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணாத தப்பா ஏதாவது அதுல வச்சிருங்க. வச்சுட்டு அதுல ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்திடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரியாணியை இது மேல வச்சிடலாம். இப்போ நம்ம தம் போட போறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சிருக்கிற பீட்ரூட்டை ரேண்டமா பிளேஸ் பண்ணிடலாம். முதல்ல போட்டோம்னா கலர் வந்துடும் அப்படின்னு நான் தனியா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் 1 tablespoon அளவுக்கு புதினா கொத்தமல்லி, 1 handful fried onions, 1 teaspoon rose water, half teaspoon garam masala கையில எடுத்து அப்படியே தூவி விட்டுருங்க. அடுத்ததா இதுல பால்ல போட்டு வச்சிருக்கிற சாஃப்ரான் இதுல ஊத்திடலாம். அடுத்ததா 1 teaspoon கீ ஊத்திக்கங்க. அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கலாம் டைட்டா. இப்போ மேலே இன்னும் ஹெவியான பாத்திரத்தை தூக்கி வச்சிருக்கேன். லோ ஃப்ளேம்ல 10 minutes தம் போட்டுக்கலாம். 10 minutesக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ 20 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் கிராண்டா பண்றீங்க அப்படின்னா ஃப்ரைட் கேஷ்யூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தம் போடும்போது ஸ்லோவா கீழேருந்து மேலே வரைக்கும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கடைசியாக பீட்ரூட் போட்டதுனால ரேண்டமாக ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரெட்டாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி ரெடி. சர்வ் பண்ணலாம். பன்னீர், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பீட்ரூட், பீன்ஸ், கேரட் எல்லா காய்கறியும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நான் இதுக்கு ஷ்ரிம்ப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு தான் சர்வ் பண்ண போறேன். ஷ்ரிம்ப் ஃப்ரை ரெசிபி நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அந்த வீடியோட ரெசிபி லிங்க்ல ஷேர் பண்றேன். மறக்காம பார்த்து ட்ரை பண்ணுங்க. பாயில்ட் எக். Do try this recipe and stay connected with Chennai Flavors. Thank you.